ஸ்கூல் காலேஜ் படிக்கையிலலாம் அம்மா பூ வச்சு விட்டாங்க. நான் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போன உடனே அந்த பூவை எடுத்துருவேன். எனக்கே ஒரு நினப்பு, நான் வந்து பார்க்க ட்ரெண்டியாக இருக்க மாட்டேனோ, மாடர்னாக இருக்க மாட்டேனோ, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தெரிஞ்சிருவணும், நான் மாடர்னாக இருக்கணும்ப்பா, நான் ரொம்ப மாடர்ன்ப்பா அப்படின்னு. ஆனால் இப்போ பூவை கண்டா எதையோ காணாத கண்டது மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பணும், அதுக்கு முன்னாடி உட்காந்து சட்டசபையை தீயாக பேசிகிட்டு இருந்தார் நம்ம தலைவர். அதை பார்த்து முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்க்கரை போடாத ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்ச உடனே லஞ்சுக்கு போயிட்டாங்க எல்லாரும். நான் லஞ்சுக்கு கேரட் கொண்டு போயிருந்தேன். நான் கொண்டு போயிருந்த கேரட்டை சாப்பிட்டு லஞ்ச் நான் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். இது சும்மா மிட் மார்னிங் ஸ்நாக் மாதிரி பசிச்சதுன்னா சாப்பிட்லான்னு கொண்டு போனது. லஞ்சுக்கு மில்லட் ரைஸும் தக்காளி குழம்பும் முட்டை பொரியலும் பண்ணியிருந்தேன். ஸ்கூல் படிக்கையிலலாம் டைனிங் டேபிள் இல்லாமல் ஏன்டா கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க ரவுண்டாக அம்மா அப்பாலாம் அப்படின்னு யோசிப்பேன். இப்போ தான் தெரியுது அதோட சந்தோஷத்தை பற்றி. அப்புறம் ஈவினிங் ஒரு ஒர்க்காக வெளியே போயிருந்தேன். டீ மட்டும் ரொம்ப தலை வலிச்சது, கெஃபைன் இல்லாமங்கிறதுக்காக குடிக்க போனேன். பிஸ்கட்டெல்லாம் கண்ணை இழுத்துச்சு. ஆனால் டீ மட்டும் குடிச்சிட்டு டின்னருக்கு சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு முடிச்சா.